அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, கடந்த வாரம் வரையிலும் நாம் மன்னியுங்கள், மன்னிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதோடு இணைந்த ஒரு சத்தியம், ஒப்புரவாகுதல் என்ற தலைப்பின் கீழ் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். கொலோசையர் 1 அதிகாரம் 19வது வசனம் மற்றும் 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அடுத்த வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த 2 வசனங்களில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகள் மூலம் எப்படி நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சத்தியத்தை எங்கே பாருங்க, ஆவியானவர் மூலமாக பவுல் என்ன செய்திருக்கிறார், இங்கே எழுதியிருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஒப்புரவாகுதல் என்ற சத்தியத்தை பார்க்க போகிறோம் என்று சொன்னோமே. முதலாவது, ஒப்புரவாகுதல் என்றால் என்ன அப்படி என்று சொல்லி அதனுடைய அர்த்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த சத்தியத்தை நாம் என்ன செய்ய முடியும், தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஒப்புரவாகுதல் என்பது எதை குறிக்கிறது என்றால், ஒரு 2 நபர்களுக்கு இடையே இருந்த உறவு முறிந்து போகும்போது பாருங்க, அங்கே ஒரு பிரிவு என்ன செய்கிறது, உண்டாகிறது. ஆனால் இப்போ ஒப்புரவாகுதல்னா என்ன அர்த்தம், அந்த பிரிந்த உறவு திரும்ப இணைக்கப்பட்டு அவர்கள் திரும்பவும் ஒரு நண்பர்களாய் மாற்றப்படுகிறார்கள் அல்லவா? அதை தான் வேதம் ஒப்புரவாகுதல் என்று சொல்லி என்ன செய்கிறது, அழைக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மனுஷன் பாவம் செய்தபோது பாருங்க 2 விதமான பிரிவுகளை மனுஷன் அனுபவித்தான். ஒன்று, மனிதன் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். 2வது, தன்னுடைய சக மனிதனோடு இருக்கிற உறவிலும் அவனுடைய உறவு என்ன செய்யப்பட்டது, பாதிக்கப்பட்டது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் அடுத்த 2 வாரமாக என்ன பார்க்க போகிறோம், எப்படி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் மூலமாக எப்படி மனிதன் தேவனோடும் ஒப்புரவாக்கப்படுகிறான், எப்படி சக மனிதனோடு இருக்கிற உறவிலும் அவன் ஒப்புரவாக்கப்படுகிறான். இதை குறித்து தான் நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முதலாவதாக, இந்த செய்தியிலே தேவனோடு இருக்கிற உறவிலே நாம் எப்படி ஒப்புரவாக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, முதலாவது நம்ம தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறதை தியானிக்கிறோம் என்றால், முதலாவது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவில் என்ன பிரச்சனை ஏற்பட்டது என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 59ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. தேவ பிள்ளைகளே, இங்கே
தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவில் பாவத்தின் மூலமாய் உண்டான அந்த விளைவை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பாருங்க, வேதம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது பாருங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆதாம் என்றைக்கு பாவம் செய்தானோ அன்றைக்கு முழு மனுக்குலமும் பாவத்துக்கு அடிமையாக என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. அதன் நிமித்தம் இப்போ நமக்குள்ளே இருக்கும் இந்த பாவம் என்ன செய்து விட்டது, நமக்கும் நம் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினையை என்ன செய்து விட்டது, உண்டாக்கி விட்டது. அதனால தான் பாருங்க, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தவுடன் அவர்கள் தேவ பிரசன்னமாகிய அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியே என்ன செய்கிறார்கள், அனுப்பப்படுகிறார்கள். தேவ பிரசன்னத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிரிவினை என்ன செய்து விட்டது, உண்டாகிவிட்டது. அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, இதன் நிமித்தம்தான் பாருங்க இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் போது அவருடைய ரட்சிப்பின் மூலம் நமக்கு கிடைக்கும் ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்றால், நாம் தேவனிடத்தில் மறுபடியும் என்ன செய்கிறோம், ஒப்புரவாக்கப்படுகிறோம். தேவ பிள்ளைகளே பாருங்க, இப்போ நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தேவனுக்கும் நமக்கும் என்ன செய்து பிரிவினை உண்டாயிருச்சு. பிரிவினை உண்டானவுடன் பாருங்க, இப்போ மனுஷன் தேவனிடத்தில் தான் திரும்பவும் இணைக்கப்படுவதற்கு எந்த முயற்சி என்ன செய்யலை, எடுக்கலை. அவன் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை எடுக்கலை என்பது மட்டுமல்ல, மனுஷனுடைய கிரியைகள் எப்படி இருந்ததென்றால், இன்னும் அவனை தேவனை விட்டு வெகு தூரமாய் தள்ளுவதற்கேற்ற கிரியைகளாகத்தான் மனுஷனுடைய கிரியைகள் என்ன செய்தது இருந்தது. அதான் நடக்குது பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவ சமூகத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ வெளியே போன பிறகு இப்போ பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த முதல் மகன் காயின் தன் சகோதரனாகிய பாருங்க ஆபேலை என்ன செய்கிறான், கொன்று போடுகிறான். கொன்று போடுகிறது மூலம் இன்னும் அவன் என்ன செய்கிறான், தேவனை விட்டு வெகு தூரமாய் ஓடுகிறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 6 வர்றதுக்குள்ள கர்த்தர் தாம் மனுஷனை ஏன் உண்டாக்கிறோம் என்று சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு அவருடைய கிரியைகள் மிகவும் பொல்லாப்பு நிறைந்ததா என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. பாருங்க, அப்போ இதுதான் மனுஷனுடைய நிலைமையா என்ன செய்தது இருந்தது. ஆனால் தேவ பிள்ளைகளே, தேவன் அன்பாகவே என்ன செய்கிறார், இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால பாருங்க, தேவனே இப்போ நம்மை அவரோடு ஒப்புரவாக்கும்படிக்கு பாருங்க ஒரு கிரியையில் என்ன செய்கிறார், இறங்குகிறார். எப்படி அதை செய்தார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வாசிக்கலாம். முதலாவது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய நல்ல செய்தி பாருங்கள். நாம் ஒரு நாளும் ஆண்டவரை தேடி என்ன செய்யலை, போகவே இல்லை. பாவத்தில் விழுந்து போன மனுஷன் ஒரு நாளும் கடவுள் என்னை ரட்சிக்க மாட்டாரான்னு சொல்லி அவன் கடவுளை தேடி என்ன செய்யலை, போகலை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, மனுஷன் பாவத்தின் நிமித்தம் தன்னை விட்டு பிரிந்தவுடன் தேவனுடைய இருதயமெல்லாம், ஐயோ என் பிள்ளைகள் மறுபடியும் என்னோடு என்ன செய்யணும், ஒப்புரவாக்கப்படணும். பிரிந்த உறவு திரும்பவும் என்ன செய்யணும், இணைக்கப்படணும். மறுபடியும் மனிதர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படணுமே என்ற ஒரு ஏக்கம் நம்முடைய கடவுளாகிய நம்முடைய தகப்பனுடைய இருதயத்தில் என்ன செய்தது, இருந்து கொண்டே இருந்தது. அதனால தான் பாருங்க, தேவனே நம்மை மறுபடியும் அவரோடு ஒப்புரவாக்குகிற கிரியையில் என்ன செய்தார், இறங்கினார். எப்படி செய்தாரா, அதை
இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்ன செய்தாராம் பாருங்க. அதான் இங்க போட்டிருக்குது, இவையெல்லாம் தேவனாலே என்னது உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு என்ன செய்தார், ஒப்புரவாக்கினார். பிரியமானவர்களே, நாம் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டோம். இப்போ மறுபடியும் நாம் தேவனோடு இணைக்கப்படும்படி, அவருடைய மகன் மகள்களாய் மாற்றப்படும்படி தேவன் என்ன செய்தாரா பாருங்க, அவரே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு பாருங்க, இப்போ நம்முடைய பாவத்து நிமித்தம் வந்த பிரிவினை பிரச்சனையை தீர்த்து நம்மை மறுபடியும் அவரோடு ஒப்புரவாக்கும்படிக்கு தேவனே அங்கே என்ன செய்கிறார், கிரியையில் என்ன செய்கிறார், இறங்குகிறார். என்ன செய்தார் தேவன், என்ன செய்தார், அதை தான் நாம் ஆரம்பத்தில் பாருங்க வாசிக்க கேட்ட கொலோசியரில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் பாருங்க. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்திலேருந்து நாம் பார்த்து வருகிறது நினைப்பூட்டுகிறேன். நாம் ஒப்புரவாகுதல் என்ற சத்தியத்தை பார்த்து வருகிறோம். ஏன் பார்க்கிறோம் பாருங்க, மனுஷன் நீங்கள் பாவத்து நிமித்தம் என்னது தேவனிடத்திலேருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறான், பிரிக்கப்பட்டிருக்கிறா. அப்போ பிரிக்கப்பட்ட நாம் திரும்ப தேவனோடு என்ன செய்யணும், இணைக்கப்படணும். அதை இணைக்கப்படுவதை தான் நாம் ஒப்புரவாகுதல் என்று என்ன செய்கிறோம், வேதம் என்ன செய்கிறது, அழைக்கிறது. அப்போது நம்மை மறுபடியும் நாம் தேவனோடு இணைக்கப்படுவதற்கு பாருங்க, நம்ம எந்த கிரியையும் செஞ்சு பாருங்க நம்முடைய பாவத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, பரிகாரத்தை தேடவே முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா ஆயிட்டோம். அப்போது நீங்களும் நானும் இப்போ மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்றால் பாருங்க, நம்ம எந்த நற்கிரியை செய்தோ, ஏதோ இதை செஞ்சோ அதை செஞ்சோ பாருங்க, அதன் அடிப்படையில் நம்ம தேவனோடு என்ன செய்ய முடியாது, ஒப்புரவாகவே முடியாது. அதனால தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவனே இப்போ நாம் அவரிடத்திலிருந்து பிரிக்கப்பட காரணமாக இருந்த அந்த பாவ பிரச்சனையை தீர்க்கும்படிக்கு அவரே செயலில் என்ன செய்கிறார், இறங்குறாரு. என்ன செய்கிறார், தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகி இயேசுவை சிலுவையில் என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். எதுக்கு ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க, இப்போ கொலோசியர் 1:20 முதலாவது வாசிக்க கேட்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுவை தேவன் சிலுவையில் ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடந்துச்சா, பாவத்து நிமித்தம் இப்போ தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ என்ன செய்யணும், நம்ம தேவனோடு இணைக்கப்படணும்னா அப்போ பாருங்க, இந்த பிரிவுக்கு காரணமாக இருக்கிற இந்த பாவ பிரச்சனை தீர்க்கப்படலைன்னா நம்ம மறுபடியும் தேவனோடு என்ன செய்ய முடியாது, இணைக்கப்பட முடியாது. இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா, நம்முடைய பாவ பிரச்சனைக்கு பதிலை நம்மளால் என்ன செய்ய முடியாது, தேட முடியாது. அந்த ஆற்றல் சக்தியும் மனுஷனுக்கு என்னது கிடையாது. ஏன்னா மனுஷன் பாருங்க, அவனுடைய முழு சுபாவம் தலையிலிருந்து கால் வரைக்கும் அவன் முழு பாவியாக என்ன செய்கிறான், இருக்கிறான். அப்போ அவனுடைய பாவ பிரச்சனைக்கான பதிலை அவன் என்ன செய்ய முடியாது, தேடிக்கொள்ள முடியாது. அதனால தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த பிரச்சனைக்கு பதிலை தேவனே என்ன செய்கிறார், உண்டாக்குகிறார். தேவனே உண்டாக்குகிறார். எப்படி உண்டாக்குகிறார் பாருங்க, அவர் தம்முடைய குமாரனை சிலுவையில் என்ன செய்கிறார், மரிக்கும்படி ஒப்பு கொடுக்கும்போது வேதம் இங்கே சொல்லுகிறது பாருங்க, இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அவர் சமாதானத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி பாருங்கள் தேவ பிள்ளைகளே. சிலுவையில் இயேசு மரிக்கும் போது என்ன செய்தாரா, தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். எதற்காக இரத்தத்தை சிந்தினார், நாம் பாவம் செய்திருக்கிறோம், அப்போது பாவத்திற்கு நிவிர்த்தி செய்வது இரத்தமே என்று சொல்லி மோசே நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது பாருங்க. அதை வாசிக்க கேட்கலாமா? லேவியராகமும்
17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் பாருங்க. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே கடவுளுடைய நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய ஆத்துமாவிற்கு பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அப்போ யோசிச்சு பாருங்க, பலிபீடத்தில் நம்முடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தப்படும் போது தான் நம்முடைய பாவங்களுக்கு என்ன செய்கிறது? பாவ நிவர்த்தி உண்டாகிறது. நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் என்ன செய்கிறது? உண்டாகிறது. இந்த தேவனுடைய சட்டத்தின்படி தான் பாருங்க, இயேசு சிலுவையில் என்ன செய்கிறார்? அந்த சிலுவை என்னும் தேவனுடைய பலிபீடத்திலே இயேசு இரத்தத்தை சிந்தினார். சிந்தின போது என்னாச்சு பாருங்க, அங்கே தேவனுடைய நீதி நிறைவேறிவிட்டது. நம்முடைய பாவத்துக்கான நீதியுள்ள தண்டனை பாருங்க இயேசுவின் மூலம் நிறைவேறி விட்டபடியால் இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவனுக்கும் நமக்கும் இடையே பாருங்க இப்போ சமாதானம் என்ன செய்து விட்டது? உண்டாகிவிட்டது. ஏன்னா நம்முடைய பாவத்து நிமித்தம் பாருங்க இப்போ தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு பிரிவினை உண்டானது மட்டும் இல்லை, ரோமர் 5:10 சொல்லுது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக என்ன செய்து விட்டோமா? மாறிவிட்டோமா? தேவனை பகைக்கிறவர்களாய் நாம் என்ன செய்து விட்டோமா? மாறிவிட்டோமா? அதன் நிமித்தம் பாருங்க, இப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவில் பிரிவினை உண்டானது மட்டும் இல்லை, பகை உண்டாகிவிட்டது. அப்போது இந்த பகை நீங்கி பாருங்க சமாதானம் உண்டாக்குவதற்காக தான் இயேசு சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி இப்போ தேவனுக்கும் நமக்கும் நடுவே இருக்கிற உறவில் அவர் சமாதானத்தை உண்டாக்கி விட்டார். தேவ பிள்ளைகளே, சமாதானத்தை உண்டாக்குனது மட்டும் இல்லை, எப்போ சமாதானத்தை உண்டாக்குனாரோ இப்போ பாருங்க கொலோசியர் 1:21வது வசனம், முன்னே அந்நியரும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவா. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, எவ்வளோ பெரிய ஒரு நல்ல செய்தி பாருங்க. எப்போ இயேசு சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டாக்கினாரோ அப்பமே என்ன ஆயிடுச்சா? இதுக்கு முன்னே மனதில் சத்துருக்களாக நம்ம என்ன செய்தோம்? இருந்தோம். தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். தேவனை பகைக்கிறவர்களாக நம்ம இருந்தோம். பாவத்தின் நிமித்தம் நம்முடைய இருதயம் அவ்வளவு மோசமானதாக என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. ஆனால் இயேசு சிலுவையிலே அந்த இரத்தத்தை சிந்தி அவர் சமாதானத்தை உண்டாக்கின போது இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிவிட்டது. பெரிய மாற்றம் உண்டாகிவிட்டது. இப்பொழுது இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் அவர் இப்பொழுது நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறபடினால் வேதம் சொல்லுகிறது, இயேசு தம்முடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா! தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம். தேவ பிள்ளைகளே, ஒப்புரவாக்கப்படுகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? மறுபடியும் நாம் தேவனோடு இணைக்கப்படுகிறோம். பாருங்க, குறிப்பாக இந்த இடத்துல இந்த ஒப்புரவாகுதல் என்ற வேதத்தில் சொல்லப்படுற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, பகைஞர்கள் திரும்பவும் நண்பர்களாய் மாற்றப்படுகிறது. அந்த அர்த்தத்தில் தான் இந்த வார்த்தை வருது பாருங்க. இப்போ இயேசுவின் மூலம் நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? முன்னே தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்த நாம இப்போ தேவனுடைய நண்பர்களாய் மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா! தேவனுடைய நண்பர்களாய் என்ன செய்து விடுகிறோம்? மாறிவிடுகிறோம். தேவ பிள்ளைகளே, இதுதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் உண்டாக்கி வைத்திருக்கிற
ஒப்புரவாகுதல் பாருங்க. நாம் பாவத்தினால் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டோம். ஆனால் இயேசு பாருங்க, அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் தேவனுடைய நியாயப்பிரமாண நீதியை அவர் நிறைவேற்றி இப்போ அவர் சமாதானத்தை உண்டாக்கி, இப்போ தேவ பிள்ளைகளே, இயேசு மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்போ நம்மை தேவனோடும் ஒப்புரவாக்கி, இப்போ நம்மை தேவனுடைய நண்பர்களாய் இயேசு என்ன செய்து விட்டார்? நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார். அல்லேலூயா! இதுதான் நல்ல செய்தி தேவ பிள்ளைகளே. அப்போ இதுதான் சத்தியம். இப்போ இந்த சத்தியத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி சுதந்திரிக்கிறது? இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட ஆதாம் ஏவாளை போல பாவம் செய்து ஒருவேளை தேவ பிரசன்னத்தை விட்டு, சமூகத்தை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு காலத்தில் நீங்கள் ஆண்டவரை அறிஞ்சிருந்திருக்கலாம். இப்போ அவரை விட்டு பின்வாங்கி அவரை விட்டு நீங்கள் தூரமாக சென்றிருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, நல்ல செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்காக இயேசு சிலுவையில் இரத்தத்தை சிந்தி அவர் உங்களுக்காக சமாதானத்தை உண்டாக்கி, இப்போ இயேசு அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே நமக்கு தேவனோடு ஒப்புரவாகுதலை அவர் உண்டாக்கி வைத்து விட்டார். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நண்பர்களாய் மறுபடியும் மாற்றப்படுவதற்கு என்ன செய்யணுமோ அதை இயேசு என்ன செய்து விட்டார். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை தேவனுக்கு தூரமானவர்களாக என்ன செய்யலாம்? இன்னைக்கு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்வாங்கின நிலைமையில் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம். உங்களுடைய நண்பர்களில் ஒருவேளை யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய நல்ல செய்தி என்னென்னா, பாருங்கள், அவர்கள் தேவனோடு மறுபடியும் இணைக்கப்படுவதற்கு என்ன செய்யணுமோ இயேசு அதை சிலுவையில் என்ன செய்துட்டார். இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னது பாருங்கள். இப்போ 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம் பாருங்க. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க இந்த வார்த்தையை குறிப்பா தேவனை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தை வருகிறது. ஒருவேளை நீங்கள் தேவனை விட்டு தூரமாக இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கலாம், பல பாவங்களுக்கு அடிமையாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் மறுபடியும் தேவனுடைய நண்பர்களாய் மாற்றப்பட, அவருடைய மகள்களாய் மாற்றப்படுவதற்கு, நீங்கள் தேவனோடு மறுபடியும் இணைக்கப்படுவதற்கு உங்களுக்காக இயேசு சிலுவையிலே பரிகாரத்தை செய்து விட்டார். உங்களை அவரோடு ஒப்புரவாக்கப்படி அவர் சிலுவையில் இரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டாக்கி விட்டார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனோடு ஒப்புரவாகுங்கள்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார். இன்றைக்கு பாருங்க, நான் கர்த்தரோட ஊழியக்காரனாக இருந்து கொண்டு பாருங்க, இன்றைக்கு உங்களோடு கிறிஸ்துவின் நிமித்தம் என்ன செய்கிறேன்? இந்த வசனத்தின்படி பேசுகிறேன். ஆண்டவர் சொல்றார், இனியும் தேவனுக்கு தூரமாக என்ன செய்யாதீங்க, வாழாதீங்க. அவருடைய சமூகத்துக்கு விலகி வாழாதீங்க. நீங்கள் மறுபடியும் தேவனோடு இணைக்கப்படுவதற்கு இயேசு எல்லாவற்றையும் செய்து விட்டார். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதை விசுவாசித்து, இயேசு எனக்காய் சிலுவையில் இரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டாக்கி இப்போ என்ன தேவனோடு ஒப்புரவாக்கி விட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் இந்த நாளிலே மறுபடியும் தேவனோடு இணைக்கப்பட்டு ஒப்புரவாக்கப்படுவீர்கள். நாம் எல்லாரும் இணைந்து இப்பொழுது இந்த சத்தியத்தை சுதந்திரிக்கும்படி எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? ஒருவேளை தேவனுக்கு தூரமாக இருந்திருப்பீங்கன்னா, நான் ஜெபிக்கும் போதே கர்த்தரா இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இயேசுவே,
நான் மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுவதற்கு நீர் செய்ததை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காய் சிந்திய இரத்தத்தை விசுவாசிக்கிறேன். தேவனே, இன்றைக்கு நான் உம்மோடு ஒப்புரவாக விரும்புகிறேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிடும் போதே பாருங்க, இயேசுவின் மூலம் திரும்ப தேவனோடு என்ன செய்வீர்கள்? இணைக்கப்பட்டு விடுவீர்கள். ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் மூலமாக சமூகத்தில் வருகிறோப்பா. எங்கள் பாவத்தின் நிமித்தம் எங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினை உண்டானது. ஆனால் திரும்பவும் எங்களை தேவனோடு இணைப்பதற்கு எங்கள் தகப்பனாகிய தேவனை நீரே அதற்காக எங்களுக்காக பரிகாரத்தை உண்டு பண்ணும்படி உம்முடைய சொந்த குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து, இப்பொழுது இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் இப்பொழுது சமாதானத்தை எங்களுக்கு உண்டாக்கி, இப்பொழுது மறுபடியும் நாங்கள் உம்மோடு ஒப்புரவாகும்படியாக நீர் வழியை திறந்ததுக்காக நன்றி. இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் யாரெல்லாம் பின்வாங்கி போயிருக்கிறாங்களோ, பாவத்தின் நிமித்தம், வாழ்க்கையில் வந்த போராட்ட பிரச்சனை நிமித்தம் யாரெல்லாம் பின்வாங்கி இருக்கிறாங்களோ, இப்பொழுது ஆண்டவரே நீர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை தொட்டு அவர்கள் மறுபடியும் இயேசுவை நோக்கி கூப்பிடவும், மறுபடியும் இந்த நாளிலே உம்மோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டு உம்முடைய நண்பர்களாய் உம்முடைய பிள்ளைகளாய் மறுபடியும் மாற்றப்படும்படி நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை தொடுவீராக. ஆண்டவரே, இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்டு அநேகர் உம்மோடு இந்த நாளிலே ஒப்புரவாகும்படி நீர் கிரியை செய்ததுக்காக நன்றி. இருதயங்களை மாற்றினதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.